காரைக்குடி அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டேன். முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். எஸ்வி சேகர் ஹீரோ, மனோஜ் சித்ரா பாலையா பொண்ணு தான் ஹீரோயினி, மனோரமா, வெண்ணிராடை மூர்த்தி எல்லாம் நடிகைகள். நான் தான் டைலாக்லாம் எழுதி கொடுப்பேன். அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுருக்கிறேன். ஓடி ஓடி பயங்கர பரபரப்பு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போகிறேன். காரைக்குடி டைரக்டர் கூப்பிட்டாரு, ரமேஷ் கண்ணா இங்கே வாங்க, ஒரு பால்காரங்க நடிக்குது, ஆள் வரல, நீங்கள் நடிச்சிருக்கின்றாரு. நமக்கு தான் சின்ன வயசு நடித்து பழக்கமாச்சு. ஒரே டேக்கில் ஓகே, ஒரே கிளாப்ஸ், எல்லோரும் கை தட்டுறாங்க, எல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. சாயந்தரம் எல்லாம் சொல்ல, ரமேஷ் கண்ணா உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாக்குள்ளேயே நுழையிற, சனிக்கிழமை நடிகர் ஆகிட்டேன் பாரு, நாலுலேருந்து லைஃப் எங்கேயோ போகுது அப்படின்னாங்க. அப்படியே பயங்கர கனவுல போய் மயந்துன்னு போய் படுத்து தூங்கிட்டு காரில் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புறேன் ஷூட்டிங்க்கு. எங்கள் பெரியம்மா வந்தாங்க. டேய் என்ன 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 சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா இப்போ? யாரா? காரைக்குடி நாராயண அசிஸ்டன்ட் டைரக்டரு, வெள்ளிக்கிழமை அசிஸ்டன்ட் டைரக்டரு, சனிக்கிழமை நடிகர், இன்னிலேருந்து ரேஞ்சே வேற அப்படின்னு. அப்போ தான் பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, முதலாவது கடவுளும் அவருடைய ஞானத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ற வசனத்தை சொல்கிறாங்க. அதனால முதல்ல அதை தேடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்து பேசின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போயிட்டேன். நேராக போனால் அருணாச்சலம் ஸ்டூடியோ பூட்டிருக்கு. கேட்டு வாட்ச்மேன் வந்தான். யோ கதை துறையா? எதுக்கு திறக்கணும்? யோ முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், நேற்று நடிகர் இருக்கட்டும், இன்னிலேருந்து காரைக்குடி ஷூட்டிங் இருக்கு சொன்னாரையா? அவர் நேற்றே பெட்டி பிடிக்கிறது ஊருக்கு கிளம்பிட்டார். முடிஞ்சது கதை. அப்படியே பரிதாபமாக புரியுறேன். என்ன ஏன் யான்னார்? என்ன கேட்காது, போய் டைரக்டர் கேட்கானார். நேராக போய் டைரக்டர் கிட்ட, ஒன்றும் இல்லை தம்பி, ஃபைனான்ஸ் இல்லை, ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலான்னாரு. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த எழுதின ஸ்கிரிப்டை ட்ராமாவெல்லாம் போட்டோம், ஆனாலும் பெருசாக படங்கள் வரல. அப்படியே பரிதாபமாக உட்காந்துரு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ ஆண்டவா, இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. அப்படியே பரிதாபமாக உட்காந்துருக்குறேன். எங்கள் பெரியம்மா வந்தாங்க. என்னடா என்ன பரிதாபமாக உட்காந்துருக்குற? ஆமாம் என்ன பண்ணுறது, ஃபைனான்ஸ் இல்லவே, படம் நின்று போச்சு. இப்போ தெரியுதா? போ, கடவுளை நீ மறுதளித்தால் கடவுள் உன்னை மறுதளிப்பார்.